தினமும் ஒரு விஞ்ஞான நிகழ்ச்சி இருந்தால் இளம் விஞ்ஞானி திரு சாய் கிரண் அவர்களை சந்தித்தோம். அந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இப்போது காணலாம். போன வாரம் நிறைய கஷ்டப்பட்டு சின்ன சின்ன கண்டுபிடிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ என்றைக்குமே அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதில் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு பார்ப்பாங்க. அதே போன்று உங்களுடைய கண்டுபிடிக்க இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன ஸ்பெஷாலிட்டி? சார் ஆக்சுவலி இப்போது செல்ஃபோன் ட்ராக்கர் சொன்னாங்க சார். அது வந்து இப்போ வந்து இன்னொரு தனியார் நிறுவனம் வந்து இன்னொரு மொபைல் ட்ராக்கர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் செல்ஃபோன் ட்ராக்கர் கொண்டு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த ட்ராக்கர் வந்து யோசிச்சு ஓகே அது நல்ல சேலஞ்சாக இருக்கும். அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. சரி, ஓரளவுக்கு இந்த மொபைல் ட்ராக்கரை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். இவங்க சொன்னது அட்லீஸ்ட் இந்த சமுதாயத்தில் நடக்கிற கெட்ட இதுக்கெல்லாம் ஒரு நல்லது வரும்ன்ற ஒரு இதில் சந்தோஷப்பட்டேன். இன்னொரு விதத்தில் பார்த்தா என்னோட செல்ஃபோன் ட்ராக்கருக்கும் இந்த மொபைல் ட்ராக்கருக்கும் என்ன வித்தியாசம்னா, செல்ஃபோன் ட்ராக்கர் வந்து கம்ப்ளீட்லி ஹார்ட்வேர் இருக்கும். அதாவது ஒரு பொருள் ஃபிட் பண்ணி அது இயங்குகிறது. இது வந்து கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர். அதாவது நம்ம வந்து முன்னாடியே கோட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோம். ஸோ இந்த மொபைல் ட்ராக்கர் எப்படி இயங்குதுன்னா, நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க சார், அது வந்து நான் திருடிட்டேன்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த மொபைல் ட்ராக்கர் ஒன்று நீங்கள் ஆன் பண்ணணும். அப்போ உங்கள் சிம் கார்டுன்னு ஒரு நம்பர் இருக்கும்ல சார், அது ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போ நான் வந்து வேறு சிம் கார்டு போட்டேன்னா பழைய நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இதாகும் சார், மிஸ்மேட்ச் ஆகும். அது பழைய நம்பர் வேறு நம்பர் காட்டும், இது புது நம்பர் இன்னொரு நம்பர் காட்டும். ஸோ அப்போ அது என்ன பண்ணணும்னா உடனே நீங்கள் புது சிம் கார்டு போட்டிருக்கீங்க சார், அதுலேருந்து நீங்கள் யாராருக்கெல்லாம் கால் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் போயிடும். ஸோ இப்போ புது நம்பர் அதாவது திருடினவன் அவனோட டீட்டெயில்ஸ்லாம் போயிடும், அவன் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கானோ. ஸோ இப்போ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, யாராருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்களோ அவங்க சுற்றி இருக்கவங்க வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, ஃபஸ்ட் திங் திருடுறாங்க இதை யூஸ் பண்ண மாட்டான். மொபைல் ட்ராக்கர் இருந்தாலே அவன் கொஞ்சம் கிளவராக யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் சிம் கார்டு ஒன்று இருக்குது, அதாவது ஃபேக் ரேஷன் கார்டு நிறையா இருக்குது சார். லைசன்ஸ்லாம் மாற்றி போட்டு கண்டிப்பாக அவன் பேரில் இருக்காது, இன்னும் மற்றவங்க சிம் கார்டு எடுத்து அவன் பேரில் யூஸ் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி தான் திருடுறவங்க யூஸ் பண்ணுறாங்க சார் செல்ஃபோன். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சார். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த சிம் கார்டை வந்து அவன் இன்னைக்கு மாற்றலாம், நாளைக்கு மாற்றலாம், 1 மாதத்துக்கு அப்புறம் மாற்றலாம், 1 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றலாம். அதுவும் செல்ஃபோன் வந்து இன்னைக்கு தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதே என்னோட இதுனா செல்ஃபோன் தொலைஞ்சி போச்சா கால் பண்ணி சொல்லுங்கள், நெக்ஸ்ட் செகண்ட் இந்த இடத்துல இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் போய் எடுத்துருவேன். அதாவது எப்படி இருந்தால் செல்ஃபோன் டெட்டாக இருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்லலாம், செல்ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு 100-150 செல்ஃபோன் திருடுறாங்க. திருடி இது ஒரு கேங் மாதிரி நடக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா செல்ஃபோனும் ஒரு இடத்துல வச்சுட்டு ஐஎம்இ நம்பர் ஒன்று கொடுப்பாங்க சார். நீங்கள் ஒரு செல்ஃபோன் போய் ஒரு கடையில் வாங்கினீங்கன்னா 16 டிஜிட் நம்பர் ஒன்று இருக்கும். அது சொல்லுவாங்க இந்த மாதிரி, இந்த 16 டிஜிட் நம்பர் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் செல்ஃபோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, 100-150 செல்ஃபோனை ஒரு இடத்துல வச்சு அவங்ககிட்ட வந்து சாஃப்ட்வேர் டாங்கல் ஒன்று இருக்கும் சார். செல்ஃபோன் பின்னாடி சாஃப்ட்வேர் மாற்றுறதுக்குன்னு ஒரு இது இருக்கும். இப்போ எப்படி நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் நம்ம சாஃப்ட்வேர் மாற்றுவோமோ அதே மாதிரி செல்ஃபோன்லேயும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை மாற்றலாம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சாஃப்ட்வேர் மாற்றும் போது அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது மாற்றினதுக்கப்புறம் சேஞ்ச் த ஐஎம்இ நம்பர் ஆப்ஷன் கேட்கும், அந்த 16 டிஜிட் நம்பர். ஸோ அப்போ உங்கள் செல்ஃபோன் நீங்கள் வாங்கின செல்ஃபோனில் ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை அடிச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 16 வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் செல்ஃபோனுக்கு அது சம்மந்தமே இல்லை. இப்போது அந்த நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போது ஏர்டெல்லேருந்து ஏர்டெல் கால் பண்ணீங்கன்னா உங்கள் பேர் வராது. திஸ் ஐஎம்இ நம்பர் காலிங் திஸ் ஐஎம்இ நம்பர்னா ஏர்டெல் வாடிக்கையாளர் அவங்களோட கால் சென்டரில் வந்து அப்படி தான் வரும், திஸ் ஐஎம்இ நம்பர் காலிங் திஸ் ஐஎம்இ நம்பர். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஐஎம்இ நம்பரே மாற்றிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாம் பண்ணால் கூட இந்த ட்ராக்கர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் சார், அதாவது இவ்வளோ இது கொண்டதுக்கப்புறம் ஹார்ட்வேர் கொண்டதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நான் இங்கே வச்சேன்னா அது எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது இப்போ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கொண்டு வந்தா அதுக்கு இது கொண்டு வரதுக்கே அதில் என்னென்ன இது பண்ணலான்றதுக்கே ஒரு பெரிய இது இருக்குது, திருட்டுத்தனம் பண்ணலான்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னோட செல்ஃபோன் ட்ராக்கரை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த செல்ஃபோன் சர்வீசிங் கோர்ஸ் போனதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிது. அதாவது உள்ளே வந்து ஒரு RF கிளாக்னு ஒன்று இருக்குது சார். அதாவது அது 27 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இயங்குது சார். அது வந்து உள்ளே வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, செல்ஃபோனுக்குள்ளே கரண்ட்டை வந்து ஃபுல்லாக கொடுக்குது. எப்படி நம்ம இதயம் வந்து ரத்தம் உடம்பு ஃபுல்லாக கொடுக்குதோ, நரம்பு எடுத்துகிட்டு போதோ, அதே மாதிரி அந்த RF கிளாக் வந்து கரண்ட் கொடுக்குது. கரண்ட் வந்து வயர் எடுத்துகிட்டு போகுது, ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது. அந்த RF கிளாக் தான் எல்லா இடத்துக்கும் கரண்ட் கொடுக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த RF கிளாக்லேருந்து வர வயரை வச்சுட்டு அதனால செல்ஃபோன் ட்ராக்கர் ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ சப்போஸ் நம்ம நர்வ்ஸ், அதாவது ஹார்ட்லேருந்து வர நர்வ் பிச்சுட்டோம்னா எப்படி மனுஷன் செத்துறானோ அதே மாதிரி அந்த செல்ஃபோன் அந்த RF கிளாக்லேருந்து வயரை பிச்சுட்டோம்னா செல்ஃபோன் டெட் ஆகிடும். ஒன்றுமே பண்ண முடியாது, செல்ஃபோன் மனுஷன் செத்து போகிற மாதிரி செல்ஃபோன் டெட். ஸோ அவ்வளோ விஷயம் ஆகாது.
சப்போஸ் யாராவது அதை எடுக்க நினைச்சா கூட அவனுக்கு யூஸ் இல்லை. ஸோ எப்போ அவனுக்கு யூஸ் இல்லையோ அவன் எடுக்க மாட்டான், திருடவும் மாட்டான். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல இது பண்ணி. உங்களுடைய பள்ளி நாட்கள்ல உங்களுடைய பள்ளியின் முதல்வர் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. ஆனா இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே இந்த மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, யாரெல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க? எங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன் சார். எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது கண்டுபிடிக்கிறதுலேருந்து என்கரேஜ் பண்ணதுலேருந்து எல்லாமே. அப்பா ஹெல்ப் பண்ணார் ஃபைனான்ஷியலி, அப்பா ஹெல்ப் பண்ணார். மற்றபடி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் காலேஜ் சேர்மன் ஹெல்ப் பண்ணார். ஒர்க்கிங் மாடல் கொண்டு வரதுக்குலாம் காலேஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எந்த வகையான பாராட்டு கிடைச்சது, யாரெல்லாம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க? சார் அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய சிம்போசியம் பண்ணியிருந்தேன் சார். மீனாட்சி காலேஜில் வந்து இசி சிம்போசியம் ஃபஸ்ட்டு வந்தேன், ட்ரிபிள் சிம்போசியம் செகண்ட் வந்தேன். அப்புறம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து ஜட்ஜோட ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அவார்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜில் இஎன்டி சிம்போசியமில் தேர்ட் வந்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக தக்ஷன் ஒரு இது நடந்தது, அதுலேயும் ஒரு அவார்டு பண்ணேன். அதுக்கப்புறம் நேஷ்னல் டிசைன் கான்டெஸ்ட்னு ஒரு இது கிடச்சது சார். அதாவது அவங்க வந்து ஒரு வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. அதாவது 400 அப்ளிகேஷன் வந்து இருந்தது. அதுலேருந்து 40 பேர் செலக்ட் பண்ணாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. 40 பேரை வந்து செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல் இந்த மாதிரி பிரிச்சுட்டு கடைசியில் ஃபைனல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல்ஸ் வந்து நான் நேஷனல் லெவலில் 9th பிளேஸ் கிடச்சிது. ஒரு ரீசெண்டாக அவார்ட் கிடச்சிது. அங்கீகாரம் பாராட்டுன்னு நான் கேட்டதுக்கு யோசிச்சு சொன்னீங்க, 1-2 இல்லை, பெரிய பட்டியல் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்காலத்தில் என்ன பண்ண போறீங்க, என்ன முயற்சி எடுத்துட்டு? இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் எம்எஸ் ட்ரை பண்ணாங்க. அதாவது வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு இருந்தோம் சார். லைஃப்பில் எவ்வளோ நாள் இருக்கோமோ வரைக்கும் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு. அதாவது இப்போ வந்து நான் எம்எஸ் படிக்கலாம்னு இருக்கேன் பிஇ முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு சிவிக் சயின்டிஸ்டாக ஆகணும். அதாவது சிவிக் சயின்டிஸ்ட்னா என்னன்னு கேட்பீங்க. சிவிக் சயின்டிஸ்ட்னா அதாவது அவனோட ஆராய்ச்சிகள் வந்து சமுதாயத்துக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கணுன்ற மாதிரி. அதாவது சும்மா கண்டுபிடிச்சிட்டு போகிறத விட நல்லது செய்யணும்னு. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது. நல்ல ஒரு நோக்கத்தோட மக்களுக்கு போய் சேரணும் உங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் செயல்படுறீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களே, உங்களில் யாராவது கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சன் டிவி, நம்ம ஊர் விஞ்ஞானி, தபால் பெட்டி எண் 6950, சென்னை 6,18,000.